ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம ரவையும் மைதாவும் வச்சு ஒரு ஸ்வீட்டான அப்பம் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு பவுல்ல முதல்ல 1 கப் ரவை எடுத்திருக்கேன். 1/2 கப் மைதா எடுத்துக்கலாம். ஒரு 3/4 கப் வாக்குல நம்ம சுகர் எடுத்துக்கலாம். இனிப்பு வந்து நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க. குறைச்சிக்கலாம், குறைக்கனா குறைச்சிக்கலாம், அதிகப்படுத்தினாலும் பண்ணிக்கலாம். இதுவே கரெக்டா இருக்கும். 3/4 கப்பு. இதோட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பேக்கிங் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது வந்து ஆப்ஷனலுங்க. சேர்க்கனா சேர்க்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அதோட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாம நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடணும்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் சாப்பிடலாம். இப்போ இதை வந்து நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம், ஊற வச்சிடலாம். நமக்கு வந்து அந்த ரவையெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு நம்ம மூடி வைக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ 1 மணி நேரம் கழிச்சு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இதில் ஊற்றி எடுத்துக்கலாம். இதில் இப்போ ஒரு கரண்டி எடுத்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அந்த மாதிரி வடை மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இப்போ இது நல்லா உங்களுக்கு நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறதுனால நல்லா உப்பிட்டு வரும். இதை வந்து நல்லா சிம்லேயே வச்சு நம்ம வந்து வேக விடணும். கொஞ்சம் ஸ்பீடாக ஹையில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கருகிரும். அதனால சிம்லேயே வச்சுக்கலாம். நம்ம சிம்லேயே வச்சு நல்லா வேக விடும்போது அது வந்து நல்லா வெந்துருச்சுன்னா மிதக்க ஆரம்பிச்சிடும். அந்த டயத்தில் நீங்கள் வந்து திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிதக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நம்ம சிம்லேயே வச்சுருக்கிறதுனால ரொம்ப கருகாமல் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி 2 சைட்லேயும் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா அப்பமும் வந்து சுட்டு எடுத்துக்க போகிறோம். நம்ம லஞ்ச் முடிச்சதும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர டயத்துக்கு சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.